கோடான கோடி நன்றி. நம்ம பெரிய பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய ஒரு உதவி. இது ஒரு பெரிய உதவி. நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் சரி, எனக்கு கேள்விப்பட்டதுதான் எனக்கு நீங்க செய்ய உதவி. நான் நேற்று கூட காலுக்கு கீழே மட்டும்தான், காலுக்கு கீழே மட்டும், அதுவும் கம்பு எடுத்து அடிக்கணும். இறந்தவர் இப்போ வேறு குடும்ப விவரமாக சொல்கிற விஷயங்கள் உண்மையானது. என்னென்னு சொன்னால் நான் பக்கத்தில் இருக்கிறபடியா காசு கொடுப்ப மட்டும் தீர்மானித்தது. ஓ எல்லாம் இருக்குன்னு தான் நினச்சினா. நான் 12 பிள்ளைகள்னா 4 பிள்ளை 8 பிள்ளைகள் இருந்திருக்கணும். 8 இருந்தது, மற்ற 2 இதோட போயிட்டது. இவ வந்து தெரிவு செய்திருந்தார். இப்போ இவ்வளோ பேர் வந்தது, அவள் வந்து அதில் அந்த பொருட்களை வேண்டியக்குள்ள கையும் இல்லாமல் நின்றதால இப்போ எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து ஜெர்மனியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்களோட உதவியை தான் இன்றைய தினம் வழங்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு அண்மையில் வந்து ஒரு வீடியோ ஒன்று இப்போ 2 நாளுக்கு முதல் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு தீர்த்துற மாதிரி கொண்டு போய் கையை டக்கண்டு முகத்தில் குத்துறதும், காதை புத்தி அட்டிக்கிறதும், சட்டாரண்டு புள்ள உருண்டு விழுகிறது, இந்த மாதிரியான காட்சியை வந்து பார்த்துருப்போம். உண்மையாகவே அந்த காட்சியை பார்க்கக்குள்ளே பதைக்க வைக்கிறதா வந்து இருந்தது. ஆனால் இதை பற்றி ஆழமாக நாங்கள் தேடிக்கொண்டு போனால் இந்த செயல்பாடு எல்லா வீடுகள்லையுமே நடக்குது. பெரும்பாலான வீடுகளில் வந்து இந்த மாதிரியான செயல்பாடு நடக்குது. இதில் அந்த பதிவு செய்தவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிக்கிறார், இன்னொருத்தர் இந்தியாவிலேருந்து பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்தவர் பதிவு செய்து போட்டு அதை போட தவறு இருந்தால் அந்த பிள்ளை வளர்கிற காலம் வரைக்கும் இந்த பிள்ளை இப்படி தான் அடி வேண்டி வளர்ந்து வரும். இந்த மாதிரி அடி வேண்டி குத்து வேண்டி தான் வளர்ந்து வரும். இப்படி நிறைய பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் அடி வேண்டி கொண்டு பயங்கரமாக தாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய அளவில் வெளியே வர்றதில்லை. இப்போ அந்த வீடியோ மட்டும் வராட்டி அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளை வளர்ந்து வர்ற காலப்பகுதி வரைக்கும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ அயலில் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பேரண்ட்ஸால் கொடுமையாக சில தாய்மார் வந்து கணவன் மீது மனைவி இருக்கிற வெறுப்பும், மனைவி மீது கணவனுக்கு இருக்கிற வெறுப்பையும் தீர்க்கிற விதமாக பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளை போட்டு இப்போ கணவன் பிள்ளைகளை சரமாரியை அடிக்கல மனைவி அடிபணிய வைப்பதாகவும், இல்லை கணவன் அடிபணிய வைப்பதாகவும் மனைவி போட்டு தாக்குவது. அதே மாதிரி பிளேடு எடுத்து ஒரு பிள்ளையை வெட்டி வெளிநாட்டில் உள்ள மனுஷியை இங்கே கூப்பிட முற்பட்டது, அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சிறுவர்களுக்கான இந்த கொடுமை வந்து எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஒரு சில வீடுகளில் வந்து அவங்களோட சாயலில் இருந்துட்டு அதுக்காக தாக்கப்படுறதும், இவங்களோட சாயலில் இருந்ததுக்காக தாக்கப்படுறதும், அப்படியே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி உளவியல் ரீதியாக தாய் தகப்பன் வந்து மனோ ரீதியாக மன அழுத்தத்துக்குள்ளானவர்களாக இருப்பாங்க. இப்போ மனநோய்ன்னு சொல்லுவாங்க. அந்த நோய் உள்ளவருக்கு அவரை தெரியாது எனக்கு மனநோய் இருக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே இனங்காண இல்லை. அது மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. அதையும் யாரும் இருக்கிறவர்கள் எனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்ற உணரவும் முடியாது, தெரியாது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான பேரண்ட்ஸ்கிட்ட போய் பிள்ளைகள் சிக்கப்படையக்குள்ள அந்த அழுத்தம் ஃபுல்லாக பிள்ளைகளில் தான் தர மாதிரியான அடி விழும். அந்த அடி விழுந்து இன்னும் நிறைய வீடுகளில் நிறைய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே இந்த அவசர அழைப்புகளை ஏற்படுத்துகிற ஃபோன் நம்பர் இருக்குது போலீஸுக்கு. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு சம்பவம் இல்லை எங்கேயாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடக்கக்குள்ள நீங்கள் உடனே துரிதமாக செயல்பட்டு அதை வந்து அடித்து அந்த பிள்ளைகளை அந்த பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க. கட்டாயம் அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லை ஒரு தடவை அந்த போலீஸோட கண்காணிப்புக்குள்ளே வரைக்குள்ளே வேறு செயல்பாடு வந்து சரியானதாக இருக்கும். அந்த பிள்ளையை வந்து போலீஸார் மீட்டு கொண்டு வந்திருந்துச்சுன்னா நிறைய உறவுகள் வந்து அந்த போலீஸாருக்கே வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்துச்சுன்னா உடனே போய் அவையில் வந்து கைது செய்ததுக்கும் இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு நான் யோசிச்சேன், அந்த வீடியோ போடாட்டி இந்த பிள்ளையோட எதிர்காலம் இப்படியே தானே போயிருக்கும். இப்போ இந்த பிள்ளை மட்டுமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை மாதிரி எவ்வளவோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. கட்டாயம் இது வந்து தெரியாமல் இப்போ சில பேரண்ட்ஸ் கூட நான் இந்த கண்ணூடாக வந்து பார்த்துருக்குறேன், போட்டு கண்மூடித்தனமாக வந்து தாக்கி போட்டு ஒரு 1/2 மணி 1 மணி நேரத்தை அந்த பிள்ளையை தூக்கி வச்சு கொஞ்சம் கொண்டிருப்பினோம். அவைகளுக்கே தெரியும் தாங்க வந்து அதை கொடூரமாக பிள்ளையை வந்து தாக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து. ஆனால் தாக்கினாலும் அதை ஒரு வீடியோவாக காட்சிப்படுத்தி அவைகளுக்கு திரும்ப போட்டு காட்டினா மட்டும்தான் எவ்வளவு கோபத்தில் நான் எவ்வளவு கொடூரமாக தாக்கி இருக்கிறேன்ற விஷயம் அந்த பேரண்ட்ஸுக்கு விளங்கும். இவருக்கு அடிக்கிறத பார்த்து அந்த பேரண்ட்ஸ் பேசுகிறதையும் நான் பார்க்குறேன், என்ன இப்படி போட்டு ஒரு பிள்ளைக்கு அடிக்கிறான். அதே பேரண்ட்ஸுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ எடுத்து அவே பிள்ளைக்கு அடிக்கக்குள்ள அதை எடுத்து காட்டியிருந்தா அது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் அப்படின்றது வந்து அவைகளுக்கு தெரியலை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. கட்டாயம் இந்த குழந்தைகள் விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருங்க.
அதே மாதிரி உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை செயல்படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சின்ன பிள்ளைன்றது இந்த உலகம் வந்து அவளுக்கு புதுசாக இருக்கும், எல்லாத்தையும் ஓடி தேடி பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ எங்களுக்கு எல்லாமே இப்படி பார்க்க பழசாக இருக்கும். அப்போ எங்களோட பிள்ளை இன்ன இடத்துக்கு வந்தால் இப்படி நடந்து கொள்ளணும், இப்படி இருக்கணும், இப்படி தான் செய்யணுமென்றதுக்காக நாங்கள் பார்த்தாலே பயப்படணும் அப்படின்ற கொள்கை உள்ள சில பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் அடித்து பிள்ளைய வளர்க்குறதால பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாக வரும் அப்படின்றது உங்களுக்கு முந்தைய காலத்தில் சொல்லி தந்த ஒரு மொக்குத்தனமான ஒரு விடயம். அப்படி இல்லை, பிள்ளைகள் வளர்க்குறதுல அப்படி வளர்த்திங்கன்னா பிள்ளை ஆளுமையை வந்து இழந்துடும். அதாவது எங்கே போனாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தன் காதை பற்றி அடிப்பன் தான்னு சொன்னால் கொடுத்துருவான். என்னடா அடிக்கு பயம், அடித்து வளர்த்துருக்குறாங்க தாய் தகப்பன், அடின்னு சொன்னாலே பயம். அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளை அடிக்கத்தான் வேணும், அடியன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதுவும் காலுக்கு கீழே கம்பெடுத்து சாதாரணமாக ஒரு 2 அடி அடித்து அந்த அடியண்டா என்னென்று அடிப்பன் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய தொடர்ச்சியாக நீங்கள் அடித்து வளர்க்கல பிள்ளை வந்து ஆளுமையிலேருந்து சூடு சுரணை இல்லாத ஒரு பிள்ளையா, பயந்த ஒரு பிள்ளையாகவும் வந்து வளர்ந்து வரும். கட்டாயம் இதை வந்து கருத்தில் எடுங்க. அதுக்கு முதல் நாங்கள் பாதி வீட்டையும் ஒரு சில வசனங்களை வந்து கேட்டுருவோம். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்கிறத பற்றி என்ன பாதவி, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? குழந்தை பிள்ளையில வாயில சொல்லிட்டு அன்பா சொல்லிட்டு அவங்க கட்டி 2 தடவை சொல்லிட்டு காலுக்கு கீழே கம்பெடுத்து அடிக்கணும். காலுக்கு கீழே மட்டும்தான், காலுக்கு கீழே மட்டும், அதுவும் கம்பு எடுத்து அடிக்கணும். மகள் என்ன சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தையில வந்து அன்பா சொல்லி வளருங்க. நான் என் பிள்ளைய வந்து அப்படித்தான் அன்பா தான் 2 வரைக்கும் சொல்லி வளர்க்குறேன். அதால தான் அவள் ஒரு கெட்டிக்கார பிள்ளையா வருவாள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கெட்டிக்கார பிள்ளையா வர்றாளா இல்லை அடி போடாமல் வளர்த்ததால குளப்படிக்கார பிள்ளையா வராளான்றதை நீ காலம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நல்லா அட்டி போட்டு வெளுத்து வளர்த்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும், அடி வேண்டாமல் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு கெட்ட பிள்ளைகளாகவும் வருதா அப்படின்றது ஒருக்கா நான் பார்க்க போகிறேன். இப்போ பாதவியை அடிக்காமல் தான் வளர்த்து பார்க்குறேன், எப்படி அந்த பிள்ளை வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, வளர்ந்து குழப்படியாக வந்தால் ஒன்றும் செய்யலாது. அப்படி வரக்கூடாது. உங்களுக்குன்ற ஒரு சுய அறிவு இருக்குத்தானே. நல்லதை மட்டும் செய்யுங்க, கெட்ட செயல்களை செய்யாதீங்க. மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, உங்களால் மற்றவர்கள் பாதிக்கப்படுற மாதிரியான செயல்பாடுகள் செய்யாமல் வேறு என்ன செய்தாலும் அது நல்ல செயல்பாடு தான். சரியா? மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் எங்களால் இன்னொரு ஆள் பாதிக்கப்படாமல் எந்த செயல்பாட்டை நாங்கள் செய்தாலும் அது நல்ல செயல்பாடு தான். அவ்வளோதானா? சரியா? அப்போ நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையா வருவீங்க தானே? சரி, வாங்க நாங்கள் இதை வழங்குவோமா. டேவிட் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து அவரோட குடும்பத்தோட நேரடியாக என்னுடைய இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருந்தார். அங்கே இருக்கைக்கே வந்து தெரிவிச்சிருந்தார் இலங்கைக்கு வர இருப்பதாகவும். இலங்கைக்கு வந்தால் தன்னுடைய மகன் டெனிஷ் அவர்களுடைய அந்த பிறந்த தினம், டெனிஷ் என்று சொல்லக்கூடிய 15 வயதில் ஒரு மகன் ஒரு ஆள் அவருக்கு வந்து இறந்து போயிருக்கிறார். 15 வயதில் அவர் இப்போ இருந்தால் 20, 22 வயது, 23 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அவருடைய அந்த மகன் பிறந்த தினத்தில் வழக்கமாக எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து உதவியை வருஷம் வழங்கி கொண்டு வரார். அந்த வகையில் இவ்வருடம் தான் இங்கே இலங்கைக்கு வர இருப்பதால் வந்து நேரடியாக வந்து வருவன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். என்னுடைய இல்லத்துக்கு என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையுமே பார்ப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார். இப்போ அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வையுங்க, நான் வாரன் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்து வச்சிருந்தேன். நான் ஒரு அழகான மச்ச சாப்பாட்டை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சைவ சாப்பாடு வழக்கமாக வந்து போடுறது தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த முறை ஒரு மச்சமாக அழகான ஒரு சமையலை போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்த உறவுகள் அனைவருமே இணைந்து ஒரு அழகான சமையலை வந்து சமைச்சிருந்தாங்க. சமையல் ஆள் தேவையில் மச்ச சாப்பாடு தானே, அதெல்லாம் நாங்கள் டேஸ்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அங்கேருந்து வரைக்குள்ளே டோஃபி கேண்டோஸ் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து வேண்டி கொண்டு வந்திருந்தார். உறவுகளுக்கு தங்களுடைய உறவுக்காரருக்கு வேண்டி கொண்டு போய் எப்படி போவினமோ அது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிட்ட மணிக்கூடு, ஒரு 20 மணிக்கூடு, அதே மாதிரி டிஷர்ட் ஒரு 30 டிஷர்ட், அதோடு சேர்த்து சரம், இதுகளையும் வந்து கொண்டு வர்ற சரம் சட்டை இதையும் வந்து வேண்டி இருக்கிறார். ஆனால் வேண்டினவர் வந்து அதை வந்து 2 பேக்கில் போட்டிருக்கிறார். ஒரு பேக் அவர் இருந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கணும், ஆனால் அது அவருக்கு தெரியலை. அவர் அங்கே இருந்து வந்து இங்கே வந்து என்னோட வந்து சரி வாங்க எடுப்போம் முடுப்பா அப்படின்னு சொல்லி இப்போ எடுக்கக்குள்ளே தான் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் விஷயம் கொண்டு வரையில அப்படின்னு சொல்லி அவர் டக்குன்னு யோசிச்சுட்டு சரி ஒன்றும் செய்யலாது, எல்லாருக்குமே வந்து வந்தவர்களுக்கு பணம் வந்து வழங்குவோம், தன்னுடைய அந்த
மகண்ட பிறந்த தினம் டெனிஷிட பிறந்த தினத்தில் ஆடைகள் வந்து வழங்கணும், சிறுவர்களுக்கு இனிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வந்திருந்தார். அந்த ஒரு நிகழ்வு பேக் வந்து தவறிட்டு அப்போ அதை வந்து சொல்லியிருந்தார், நாளைக்கு நான் கொடுத்து விட்றேன், நீங்கள் எல்லாருக்குமே வந்து அதை கொடுங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களுக்கு வந்து பணத்தையும் அதே மாதிரி இந்த இனிப்பு ஐட்டத்தையும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி, அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம், அழகான சொக் என்று சொல்லுவோம், அதையும் வந்து அதில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்குமே வந்து வழங்கியிருந்தார். அதோடு சேர்த்து ஒரு வாழ்வாதார உதவியையும் வந்து வழங்க இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார். இதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள்லேயே ஒரு ஆளை வந்து தெரிவு செய்து அவருக்கு வந்து ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று வழங்குவோம் அப்படின்ற நோக்கத்தோடு வந்ததாக இங்கே வரும் மட்டும் அந்த விஷயம் தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அவர் அப்படி ஒரு இதோடு வந்திருக்கிறார். அவருடைய தங்கை ஒருவரும் வந்து சொல்லியிருக்கிறார், இலங்கைக்கு போகிறீங்க ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி. அவருடைய மகளும் வந்து இலங்கைக்கு போகிறீங்க, அங்கே உள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை வந்து செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து வந்திருந்தார்கள். கணவன் மனைவியாக வந்து அழகாக எல்லோருக்குமே நிறைவடைகிற மாதிரியான ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா எங்களுடைய மக்களும் வந்து சந்தோஷம் அடைந்திருந்தார்கள், நிறைவடைந்திருந்தார்கள். மணிக்கூடு அங்கேருந்து வரைக்கும் அங்கேருந்து மணிக்கூடு, அதே மாதிரி பணம் எல்லாருக்குமே 2000 ரூபா பணத்தை வந்து வழங்கியிருந்தார். உடனே ஒன்றும் கொடுக்க முடியலைன்றதால பணத்தை வந்து வழங்கியிருந்தார். நாளைய தினம் அந்த இதை வந்து கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். சரமும் அதே மாதிரி சட்டையும் வந்து வேண்டி வச்சிருப்பதாக 50 பேருக்கான சரம், அதே மாதிரி பெண்களுக்கான ஆடை என்று சொல்லி 2 இதாக வந்து கொண்டு வருவதாக தான் தெரிவிச்சிருந்தார். அந்த பெட்டி தவறுனதால தான் அந்த பணம் கொடுக்குற ஒரு திட்டம் ஆரம்பத்தில் வந்து இருக்கையில், அதுக்கு பிறகு வந்த மக்களை வந்து வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்றதால அந்த பணத்தை வந்து வழங்கியிருந்தார். உண்மையிலேயே மக்களும் வந்து நிறைவடைந்திருந்தார்கள். அழகான ஒரு சமையல் சாப்பாடு டெனிஷ்ன்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன் அந்த பிறந்த தினத்தில் சந்தோஷமாக வந்து வழங்கியிருந்தார். வழக்கமாகவே ஒவ்வொரு வருடங்களும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செய்து வருவதாக வந்து தெரிவிச்சிருந்தார். என்னூடாக அல்ல, பல வேறு நபர்களூடாகவும் வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கியிருக்கிறார். எங்களுடைய பகுதிகளில் வந்து கொடுக்குற மனம் அப்படின்றது ஒரு சிலருக்குத்தான். அந்த உறவுகள் எந்த காலத்திலையுமே கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மட்டுமில்லை, அந்த காலம் தொட்டு நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள். இந்த பிள்ளை ஓஎல் டெஸ்ட் எழுதி போட்டு இப்போ ஏஎல் படிக்க, உங்களோட பிள்ளை வந்து ஓஎல் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஏஎல் படிக்க போகிறா. இப்போ பள்ளிக்கூடம் தோங்கிட்டுது. நீங்களும் யாரார் இருக்கிறது? மகளும் மனைவியும். மகளும் மனைவியும் நீங்களும். உங்களுக்கு வேறு ஆக்கள்கிட்ட உதவி இல்லை? உதவி இல்லை, பிள்ளைகளுக்கு உதவி இல்லை. எங்கே இருக்கிற நீங்கள்? தர்மபுரம் வேளாங்கண்ணி. தர்மபுரம் வேளாங்கண்ணியில் இருக்கிறீங்க. என்ன உதவியை கேட்டு வந்த நீங்கள்? இந்த பிள்ளை இந்த படிப்புக்கும் எங்களுக்கும் ஏதாவது வாழ்வாதார உதவி. படிப்புக்கும் என்ன வேலை செய்து கொண்டு வந்தேன் நீங்கள்? நான் தச்சு எழுதி கொண்டு நான் சைக்கிளாக விழுந்து இந்த காலம் புரிஞ்சு இந்த காலம் புரிஞ்சு 2 காலம் முடிஞ்சிட்டு அதோட வச்சிருக்கேன். வேலை செய்யலாம், சும்மா சின்ன கடைச்சல் வேலை அப்படி இப்படியான வேலை செய்யலாம். இப்போ நீங்களும் உங்களோட மகளொராளும் மனைவியும் தான் வீட்டில் இருக்கிறது. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? மொத்தம் 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள். அவ்வளோ கல்யாணம் கட்டி எல்லாம் விளத்திட்டு எல்லாம் கல்யாணம் கட்டி போயிட்டோம். கடைசி ஒருத்தர் நம்பி இருந்து நான் அவரும் கைவிட்டேன். 2 வரைக்கும் நீங்கள் உங்களோட செயல்பாட்டில் தான் உங்களோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வேறு யார்கிட்ட சப்போர்ட்டும் இல்லை? வேறு யார்கிட்ட சப்போர்ட்டும் இல்லை. இப்போ இவா வந்து அந்த டீ யாத்திரை அப்படி இப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட மனைவி? குன்னச்சியில். மனைவி வந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு ஒரு விபத்தின் காரணமாக 2 கால்களும் முறிஞ்சிருக்கு. அப்போ என்ன வருமானம்? அவளோட உழைப்பை வச்சு கொண்டு தான் உங்களோட குடும்பம் வந்து போய் கொண்டு இருக்கு. ஐயாவுக்கு வந்து 12 பிள்ளைகள்னு சொல்கிறார். இந்த பதிவை வந்து போடுறேன் ஐயா. இந்த பதிவை நான் வந்து சேர்த்து போடுவேன். அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஓஎல் படிச்சுட்டு ஏஎல் படிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா, அவாவுக்கு படிப்புக்கு உதவி செய்ய சொல்லி கேட்குறீங்க. 2 தடவை வந்துருக்குறீங்கண்ணா இதோட. 2 தடவை ஐயா வந்து வீட்டாக தேடி வந்திருக்கிறார். உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உதவி என்றைக்குள்ள இப்போ நாங்கள் எங்களோட பார்வையில் அந்த ஐயா 12 பிள்ளைகள்னா 12 பிள்ளைகள் யாராவது ஒரு பிள்ளை கட்டாயம் நல்லா தானே இருக்கும், செய்யத்தானே வேணும். இருக்குது ஒன்றும் செய்யாது. கையை அப்போ இந்த பதிவை வந்து பார்ப்பாங்களே அவங்க? பார்க்கட்டும். பிள்ளைகள் வந்து பார்ப்பினும் பார்க்கலாம். அதால் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு நான் அதை தான் இப்போ பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் தான் பார்க்க வேண்டியது கடமை. இதில் என்னண்டா தம்பி 4 பிள்ளைகள் சுனாமியில் போயிட்டு படுத்துறேன்.
12 பிள்ளைகள்ல 4 பிள்ளைகள் சுனாமியில போயிட்டு அந்த விஷயத்த நீங்க சொல்லியிருக்கணும் எனக்கு. நான் 12 பிள்ளைகளுண்டேக்குள்ள அப்படி அதுல உண்டாவது பார்க்காம இருக்கான் எல்லாம் இருக்குது அமைச்சிங்க. ஓ எல்லாம் இருக்குன்னு தான் நினைச்சேன். நான் 12 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருந்திருக்கணும். 8 இருந்தது, மற்ற 2 இதோட போயிட்டது. மாவீரர் அப்படி சொல்லணும் நீங்க விளக்கமா. 8 பிள்ளை ஒன்றும் பார்க்கறது இல்லைன்றக்க நான் குழம்பிட்டேன். சரி, ஐயாவுக்கு வந்து 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள்ல 4 பிள்ளைகள் சுனாமியில வந்து பாதிக்கப்பட்ட சுனாமியில இறந்துட்டுனா 2 பிள்ளைகள் போராளிகள் மாவீரர், மிச்சம் 6 பிள்ளை. 6 பிள்ளைகள் 1 பிள்ளை உங்களோட இருக்கு. மிகுதி 5 பிள்ளைகள் திருமணம் செய்திருக்கணும். அவை உங்களை பார்க்கல. அவை வந்து அவைகளால எந்த ஒரு உதவியும் இல்லை. பையா 2 முறை என்னது வந்து தேடி வந்திருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் அவற்றை பிள்ளைக்கு மாதம் மாதம் படிப்புக்கு அந்த ஏஎல் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி ஒன்று செய்யணும்னா செய்யலாம். அப்படி இல்லாமல் ஒரு வாழ்வாதார உதவி நீங்களே பிள்ளைய படிப்பிக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு வாழ்வாதார உதவின்னா என்ன மாதிரி உதவி இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா, நாங்கள் இரவல் வீட்டிலாம் இருக்கிறோம், வாடகை வீட்டிலாம் இருக்கிறோம். எங்கே உங்களோட சொந்த இடம் இது? சொந்த இடம் பருத்தித்துறை. அப்போ இங்கே வந்து எவ்வளோ காலம்? இங்கே வந்து நான் இப்போ 4-5 வருஷம். 5 வருஷ காலமாக இங்கே இருக்கிறீங்க. இந்த 5 வருட காலமாக தான் இந்த. அப்போ நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தச்சு வேலை மட்டும்தான் தெரியும். தச்சு வேலை மட்டும்தான் தெரியும். அப்போ உங்களுக்கு இப்போ உதவின்னு சொல்லி என்ன உதவி? இப்போ அந்த வீடியோ பார்க்குறவே சரி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சா என்ன உதவியை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரலாம்? எங்களுக்கு வாழ்க்கைக்குரிய உதவியாக தான் இருக்கும். மாத உதவியா இல்லை? மாத உதவியா யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். அது வந்து ஒரு சாத்தியமற்ற விடயம். ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட உதவி செய்கிற உறவுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் கடந்தும் செய்து கொண்டிருக்கிற உறவுகள் வந்து இருக்கணும். இருந்தாலும் அவைகளுக்கும் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வரைக்குள்ள அவை கட்டாயம் அதுக்கு பிறகு உங்களை பார்க்கக்கூடிய நிலைமை நல்லா இருக்கேக்க பார்க்கலாம். மனுஷன் நல்லா இருக்கிறதும் கிட்ட போகிறது நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ அதை நம்பாமல் நான் வந்து எப்போவுமே யாரையும் வந்து பார்க்குறது உதவி கேட்குற உதவி நீங்கள் உங்களை சுயமாக நின்று பார்க்கக்கூடிய மாதிரிக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒன்று உங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது சப்போர்ட் உண்டு, சின்னதாக ஒரு சப்போர்ட் உண்டு செய்தான் நாங்கள் முன்னுக்கு வந்துவோம் அப்படின்ற அளவில் என்ன இருக்குது. இது தெரியும் தம்பி, இது மட்டும் இருந்ததுன்னா நான் இதை கொண்டு பிழைச்சு கொள்ளுவேன்ன்ற அளவுக்கு சொந்த இருக்குன்னா அதுக்குள்ள ஏதாவது கோழியாவது வளர்க்கலாம். சொந்த காணியில் இது வந்து இரவல் காணி. இப்போ வேலை இதுக்குள்ள ஒன்று செய்து கொள்ளலாம். சரி பார்ப்போம். இந்த பதிவை வந்து போடுறேன். ஐயாவுக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை தான் இப்போ இருக்கிறது உங்களோட. அவாவுக்கு வந்து படிப்புக்கு ஒரு உதவி என்று சொல்லி கேட்டிருக்கிறார். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் ஐயாவுக்கு வந்து ஒரு உதவி என்று வழங்குங்க. 2 முறை வந்து வீட்டை வந்துட்டார். அவர் 2 கால்களும் இயங்க நடக்கவும் இல்லாத ஐயா. என்ன நடந்து இந்த இது நடந்தது? சைக்கிளால் விழுந்து தான் 2 காலம் அடைஞ்சது. ஒன்று வந்து ஒரு படியன் வந்து இடிச்சு விட்டுது. கீழே விழுந்தோடனே சைக்கிளில் நிற்கல ஒரு படியன் அவசரம் பள்ளிக்கூடம் போகிற படியன் முன்னால் வந்து இடிச்சு சைக்கிளோட இடிச்சு விழுத்தி விட்டுது. விடுத்தோன்னே இந்த காலம் முறிஞ்சு போச்சு. இது முறிஞ்சு இதெல்லாம் மாறி ஒரு 2 வருஷத்தில் இது தண்ணி கொண்டு வந்தான் சைக்கிளில் கேனில். மழை நேரம் சறுக்கப்பட்டு விழுந்து இந்த அதில் ஒரு அடுத்த காலம் முறிஞ்சிட்டு. சரி, அப்போ ஐயா நல்லமா அப்படி இருக்குது. சரி ஐயா, இந்த பதிவை வந்து இந்த பதிவோட சேர்த்து போட்டு விடுவோம். வருத்தம் இருக்கு, ப்ரெஷர் இதெல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லா வருத்தம் இருக்கு. ஐயா சில பிரச்சனைகள் லேட்டாக தான் சொல்லுவார். அப்படி கட்டமாக தான் சொல்லுவீங்கன்னு ஐயா. அப்போ முதல் சொல்லி அதுக்கப்புறம் அப்படி சொல்லுவார். அப்போ ஐயாவுக்கு உண்மையிலேயே அவர் தன்னோட உண்மையான பிரச்சனையை சொல்லிட்டார். 5 பிள்ளைகள் இருக்குது, வெளியெல்லாம் திருமணம் செய்து போயிட்டுனா கடைசியாக ஒரு பிள்ளையை நம்பி இருந்தனா அந்த பிள்ளையும் கைவிட்டுட்டு இப்போ உதவி என்று என்னட்ட வந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமையாக போயிட்டுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான் அவர்கிட்ட பிரச்சனை. இப்போ தருமபுரம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறபடி எங்களோட ஊர் அந்தபடியாக தான் நான் அவரை வந்து இதில் வந்து பதிவு செய்கிறேன். இல்லாட்டி வீட்டை வந்து நேராக வந்து பார்த்து தான் பதிவு செய்வேன். சரி, வந்து பார்த்தாலும் நல்லது. பார்த்தா நல்லது. ரைட், நான் வாரன் எதுக்கும் இந்த பதிவை வந்து போட்டிருக்கு. யாராவது உறவுகள் முன் வந்தால் உங்களுக்கு அந்த உதவியை பெற்றுத்தார். நன்றி. ஏன் ஐயா? அண்ணாட பேர் டேவிட்டன். என்ன டேவிட்டன் சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தார். ஜெர்மன்ல இருந்து இங்கே வரைக்குள்ளேயே சொல்லியிருந்தார் குழந்தை பிள்ளைகளுக்கான ஒரு உதவி, அதே மாதிரி கொஞ்சம் பொருட்கள் கண்டோசுகள் உடுப்புகள் கொண்டு வரேன் கொடுக்கக்கூடிய மாதிரி ஆக்களை வந்து இங்கே ஒழுங்குபடுத்துங்க, நான் இதில் வரைக்குள்ள வந்துட்டு போகணும்னு சொல்லி அப்போ அதே மாதிரி வந்திருக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு அழகான சமையல். அவருடைய மகன் 15 வயது, என்ன பேருன்னா அவருக்கு டேனிஷ் ஃபேன் சொல்லக்கூடியவர். அவர் இறந்துட்டார், 15 வயதில் இறந்துருக்கிறார். இப்போ அவருடைய அந்த பிறந்த தினத்தில் இங்கே வந்து அந்த இங்கே உள்ள உறவுகளுக்கு ஒரு உதவியை வந்து வழங்கணும், அவரை ஞாபகப்படுத்துகிற விதமாக
உதவி ஒன்று வழங்கணும்னு சொல்லி வந்திருந்தார். அப்போ இந்த உதவியை வந்து வழங்கி கொண்டு இருக்கையிலேயே அதில் வந்த ஒரு அக்காவை வந்து தெரிவு செய்திருந்தார். உண்மையிலேயே இங்கே நிறைய உறவுகள் வந்து வந்திருந்துச்சுன்னா அப்போ தான் ஒரு வாழ்வாதார உதவி ஏதாவது ஒரு உதவி ஒன்று ஒரு குடும்பத்துக்கும் ஒரு உதவி ஒன்று செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஒரு முன்னாள் போராளி. ஏற்கனவே அவருக்கு வந்து நான் ஒரு வருடத்துக்கு முதல் குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு அவருடைய கணவர் இப்போ எவ்வளோ காலம் 6 மாதம் 6 மாதம் என்ன 6 மாத காலத்துக்கு முதல் அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார். தன்னைத்தானே தூக்கிட்டு இறந்துட்டார். அப்போ அதுக்கு பிறகு அவரோட குடும்பம் வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும். பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் என்ன. அதுக்கு பிறகு இந்த எங்களோட நாதந்திட்டம் புன்னை நீராவின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே இருக்கிறதால பவையிற குடும்ப நிலப்பாடு வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணாவும் வந்து பார்த்துட்டு அவர் முன்னாள் போராளி. அப்போ அவருக்கா திரும்ப கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கேருந்து போயிட்டுனா திரும்ப அவ வந்து வர சொல்லியிருக்கு. என்ன மாதிரியான உதவியாக்கா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நான் பெரிய வேலையில் கொண்டும் போயில காயப்பட்டனால இறுதி யுத்தத்தின் போது காயப்பட்டு இயலாது. அதை விட பிள்ளைகள் 2 இருக்குது. சரியான வருத்தங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஏதாவது வாழ்வாதாரம் உதவியாண்டு கோழி வளர்க்கக்கூடிய அது எந்த லாபமும் இல்லை. கோழி வளர்ப்பதால எந்த பிரயோசனமும் இல்லை. வளர்த்துருக்கிறீங்களா? இதுக்கு வளர்த்திருக்கிறேன். அது இந்த மலைகளுக்கெல்லாம் என்ன செய்து உங்களோட குடும்ப செலவை வந்து கொண்டு போய் குடும்ப செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அம்மாவோட உதவியோட தான் இருக்கிறேன். உங்களோட அம்மா அப்பாவுக்கும் 1 லட்சம் அவருக்கு மேலாது. தம்பி ஒரு ஆள் உழைப்பு தான். அவற்றை உதவியோட தான் 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடுலேருந்து கல்வி செலவுலேருந்து எல்லாமே அவற்றை தான். அது மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் செலவு தான் எனக்கு பெரும் செலவு. மாதத்தில் 6 தரம் கிளினிக் போகணும். மகனுக்கு 2 தரம் போகணும். எனக்கு 4 தரம் கிளினிக் போகணும். இப்போ 13ஆம் தேதி கூட ஜப்னா போக வேண்டியிருக்கு கிளினிக். இப்போ அதுக்கெல்லாம் பெரிய தொட்டதுக்கெல்லாம் தம்பிகிட்டையும் காசு கேட்கக்கூடிய வசதியும் இல்லை எங்களுக்கு. இப்போ சரியான கஷ்டத்தில் சாப்பாடு கூட இன்றைக்கெல்லாம் காலமை சாப்பாடு கூட இல்லை. பிள்ளைகளை இன்றைக்கு அவரை மகனை ஸ்கூலுக்கு அனுப்ப இல்லை. பிள்ளையை தான் நேசரி கொண்டு போய் கொண்டு வந்தேன். சாப்பாடு கூட இல்லை. சரியான கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். அப்போ அவருடைய வந்து தெரிவு செய்திருந்தார். இப்போ இவ்வளோ பேர் வந்தது அவள் வந்து அதில் அந்த பொருட்களை வேண்டியக்கில் கையும் இல்லாமல் நின்றதால் இப்போ வந்து யாருன்னு சொல்லி கேட்க நான் தான் சொல்லியிருந்தேன்னா ஏற்கனவே அவளுக்கு வந்து ஜெயந்தினி என்று சொல்லக்கூடிய அக்காட ஒரு உதவியில் குழாய் கிணறு ஒன்று அவளுக்கு வீட்டுக்கு அமைச்சு கொடுத்து நான் கணவர் இருக்கிற நேரம் இப்போ அவர் திடீரென்று தான் இறந்தவர். இப்போ வேறு குடும்ப விவரம் அவள் சொல்கிற விஷயங்கள் உண்மையானது. என்னென்னு சொன்னால் நான் பக்கத்தில் இருக்கிறபடியாக எனக்கு வந்து தெரியும். அப்பாவுக்கும் வந்து இல்லாத அதே மாதிரி ஒரு தம்பி ஒரு ஆளோட உழைப்பில் தான் தம்பி தான் வேறு குடும்பத்தையும் பார்த்து அதே மாதிரி வேறு குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அண்ணா வந்து கேட்கல அதுக்கு தகம உடையவான்ற அதை நான் உறுதி செய்திருக்கிறேன். என்ன மாதிரியான உதவி வந்து வழங்க போகிறீங்க? நிச்சயமா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி என்ன தேவை என்ன இருந்தால் அவங்க செய்வாங்க. என்ன மாத்திரம் கொடுத்து அவங்களோட பால் மாடு இருந்தா அதாவது பாலை கொடுத்தாலும் பால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? எடுக்கக்கூடிய மாதிரி அம்மா பக்கத்துலேயே அம்மா அப்பாட உதவியோட தான் செய்வாங்க, செய்து தருவாங்க. அவட அம்மாட வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவட வீடும் வந்து இருக்குது. அவர் அப்பா வந்து எளிமை நடக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற. அதே மாதிரி ஒரு வண்டியில் ஒன்று வச்சு ஏதோ ஒன்று செய்து ஒன்று ரோல்ஸ் எல்லாம் பறித்து செய்து பார்த்த நீங்க இல்லோ? அவர் இருக்கிற நேரம் அவர் தானே செய்கிற ரோல்ஸ் எல்லாம் அவர் தான் செய்வார். அவர் போக்கியா தான் ஒர்க் பண்ணுவார். அவரோ இல்லை எனக்கு சும்மா வேற ஒரு பெட்டி கடை மாதிரி அந்த பெட்டி தான். அது அப்படி இருந்தாலும் அதுக்குள்ள வெத்தில பார்த்துட்டு போய் பழங்கள் அதுகள் போட்டு வச்சு ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வாழ்வாதார உதவி என்றது உடனடியாக செய்து கொடுக்க முடியாத ஒரு செயல்பாடு. இப்போ நீங்கள் இப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட உதவி ஒன்று உங்களுக்கு செய்வார். இப்போ அந்த உதவியை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை வீண்விரியமான செலவுகளுக்கு வந்து பயன்படுத்தினா திரும்பவும் மீளவும் நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்க வேண்டி வரும். இப்போ அதை வச்சுக்கொண்டு ஏதோ உண்டு. இப்போ உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இப்போ அதில் சில வேலை திட்டங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். சிலது கொஞ்சம் காசு இருந்தால் பொருளை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கைமாத்துற வேலைகள் மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்றில் சின்னதாக நீங்கள் முயற்சி செய்து அதை வீண்விரியமாக்காமல் நல்ல ஒரு இதுக்கு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்டா நான் உங்களுக்கு முதல்ல ஒரு குழாய் கிணறு போட்டுருந்தேன். இப்போ மிளவும் வந்து செய்கிறது உங்களோட குடும்ப நிலப்பாடு. நீங்கள் அந்த அவர் இறந்தது எல்லாமே வந்து எல்லா நிகழ்வும் தெரிஞ்சபடியாக தான் சரி உங்களோட குடும்ப நிலப்பாடு இப்போ ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்குது. இப்போ அதில் இருந்து இப்போ இந்த உதவின்றது வந்து கூட இன்றைக்கு ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சதுன்னு சொல்லலாம். இவர் இப்போ வந்திருக்கிறார், உதவி செய்ய போகிறார், இப்படி ஒரு உதவி செய்யணுமன்றது அவர் அங்கே இருக்கைகளையும் எனக்கு சொல்லலை. எனக்கு வந்து சொன்னது எல்லாமே வந்து இந்த பொருட்களை வழங்கணும், அதே சாப்பாடு கொடுக்க விருப்பப்படுறேன்னு தான். அப்போ இப்போ கடைசியாக தான் சொல்லியிருந்தார். அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி
அதை நீங்க சரியா பயன்படுத்துங்க. என்ன மாதிரி என்ன உதவி செய்ய எனக்கு போறீங்க? ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கா. அவ வந்து ஒரு 74,000 ரூபாய் காசு தந்தா. உங்களோட தங்கச்சி ஒரு 74,000 ரூபாய் பணம் வந்து அவளுக்கு தேவையான தகுதியான ஆட்களுக்கு கொடுக்கணும். என்ன பேரை வாக்கு? அவருக்கு ஜெசிந்தா. ஜெசிந்தா. அவன் ஜெர்மனில தான் இருக்கிறா. அப்ப அந்த காசோட சேர்த்து எவ்வளவு கொடுத்தா அவங்க ஏதாவது தொடர்ந்து செய்யும், அதாவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சா தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை அவங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன செஞ்சா சரி அதுதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பால்மாடுன்றது வந்து ஒரு வாழ்வாதாரம் தான். அந்த வாழ்வாதாரத்தை சரியாக பயன்படுத்தணும். அப்போ அதை வழங்குறேன்னா கூட அதுக்கு 150 கிட்ட தேவை. ஒரு பால் மாடு சாதாரணமாக ஒரு பால் மாடு வழங்குறேன்னு சொன்னாலே 1,50,000 ரூபா தேவை. அப்படி அதுக்கு மேலே போனால் தான் இது செய்யலாம். இப்போ 74,000 ரூபா பணம், அதை விட நீங்கள் இங்கேயும் வந்து பெரிய அளவில் செலவு செய்து இப்போ இவேலுக்கும் பணம் கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி பொருட்களும் வந்து வேண்டிய வந்துருக்குறீங்க. ஓ, அப்போ நீங்கள் இப்போ எனக்கு தெரியாது என்ன மாதிரின்றது. பவாட தேவைன்றது வந்து இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டல் தேவை இருக்குது, பணத்தேவையும் அவைகளுக்கு வந்து ஒரு பணத்தேவை வந்து இருக்குது. அதை கடந்து வாழ்வாதாரம் என்றது வந்து நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ காலம் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது தீர்மானிச்சீங்களா இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி ஏதாவது ஒன்று யோசிச்சீங்களா? உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு நான் இப்படி ஒரு உதவி ஒன்று இருந்துட்டா நான் என் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு நான் இருந்துருவேன் யோசிக்கிற அளவுக்கு இப்போ நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டு கூலி வேலைகளுக்கெல்லாம் என்னால் போக முடியாது. அதனால வாழ்வாதாரம் மாதிரி பால் மாடைத்தான் பால் மாடும் இல்லாட்டி ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளேயே இருந்தேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாளைக்கு 1,000 ரூபா வந்தாலும் கடை எங்கே போடுவீங்க? வேறுங்க தான் போடணும். இந்த அதில் உள்ள முன்னுக்குள்ள கடை கூட உங்களோட ஒழுங்கையில் தான் வரப்போகுது. அதில் ஒரு அக்காக்கு அந்த அவர் ரஞ்சன் நேர வைஃப் அவாவுக்கு தான் அது வந்திருக்குது. அதுக்குள்ளேயே 2-3 கடைகள் இருக்குது. இப்போ கடை சாத்தியம் ஒரு ஆள்கிட்ட உதவியை பிறகுக்குள்ளே நாங்கள் அது சரியானதாக பெற்று பயன்பெற்றுவோம். இப்போ இந்த பதிவுன்னு நான் செய்து போடுவேன். இப்போ அந்த பதிவையும் பார்ப்பேன் நம்ம இப்போ பார்க்கக்குள்ளே சரி இந்த பிள்ளைக்கு இப்படியும் காத்தி திரும்பவும் இப்படி ஒரு உதவி செய்திருக்கு அதுலேருந்து வரையில்லைன்னா உங்களை இதாக அனுப்பினோம். ஆனால் உண்மையிலேயே அவாவால் வந்து இந்த கை பிரச்சனை, ஒரு கை இயங்காதா? இந்த கை ஒரு கை மற்ற கை ஏலும், அந்த ஒரு கை வந்து இயங்காது. அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதால பெரிய வேலைகள் வந்து செய்து கொள்ள இயலாது. அப்போ அதைத்தான் நீங்கள் தீர்மானிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவர் உடனே முடிவெடுப்பார். என்ன அண்ணா இப்படி ஒன்று சொன்னா நான் சொல்லிட்டாருங்க. தங்கச்சி தந்த ஒரு 24,000 ரூபாய் காசு இருக்கு எனக்கு. அதோட நான் கூட கூட தர்றேன் ரெடி. உங்களுக்கு என்ன இருந்தால் உங்களுக்கு எது நல்ல மட்டும் சொல்லி தீர்மானம் சொல்லுங்க. கடையா மாடா சொல்லுங்க. பால் மாடு இருக்கிறதா இருந்தாலும் நல்ல 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்குறது சரி வராது. குறைஞ்ச ஒரு 10 லிட்டர் மாதிரி கறக்குற மாதிரி நல்ல மாடாக தான் இருக்குது. ஒரு 5-6 லிட்டருக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு 150 160 அப்படி இருக்குது. அதுவே கொஞ்சம் கூட போயக்குள்ளே அது ஒரு ரேட்டுன்றது 210 220 அந்த ரேட்டில் வந்து நிற்கிது கூட. இப்போ நான் அந்த மாடுகள் வாழ்வாதாரத்துக்கு வேண்டி கொடுத்தபடியாக நான் அதில் பார்த்த விலை இந்த விலைக்குள்ளே தான் மாட்டோட விலை ரேஞ்ச் போய் கொண்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லிட்டர் பால் 5-6 லிட்டர் பால் எடுக்கிற மாடு வந்து எங்களோட இடத்துக்கு உகந்தது. இப்போ ஏசி மாடுகள் தான் கூட பால் கறக்கிறதுல இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் சாப்பாடுகள் எல்லாம் போட்டு வளர்க்குறது செய்கிறத விட மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது தான் எங்களோட ஏரியாவுக்கு வெப்பம் இதெல்லாம் கூடுதலாக இருக்கிறதால அதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த மாடு என்ன விலை? 160 நான் கொடுக்குறேன். என் மாடு நான் உங்கள்கிட்ட வந்துருக்குறேன். நீங்கள் தான் அதை செய்யணும். மாட்டை வேண்டி வழங்கணும். கண்டும் மாடும் இல்லை கண்டு போடக்கூடிய மாடா அண்டா தான் நீங்கள் அதை வச்சு பிழைச்சி கொள்ளுவீங்க. இப்போ அதை இவர் வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி வந்து செய்துட்டு போகணும். இப்போ வந்தவர் நார்மலான உதவி கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணுன்றது கொடுத்துட்டார். அடுத்தது வந்து யாராவது ஒரு குடும்பத்துக்கு பயனடைகிற மாதிரி வாழ்வாதார உதவி செய்துட்டு போகணும். அவை இன்றைக்கு வரையும் விஜயமன்ல வந்து திரும்ப ஒரு 2-3 வருஷத்தால் திரும்ப வரைக்குள்ள நீங்கள் மேலே அதுலேருந்து நான் நிறைய உருவாக்கியிருந்தால் அப்போ பார்த்துட்டு சந்தோஷமாக வேறு உதவியும் செய்வினா. அப்போ காசு கையில் இருந்தால் எப்போவுமே கரைஞ்சி போயிடும். எவ்வளவு இருந்தாலும் 2 நாளையில் 1 நாள்லையும் செலவழிச்சிட்டு போயிடலாம் இந்த காசு. ஆனால் பொருளாக எங்கள்கிட்ட ஒரு உருப்படியாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு மாடு சிறப்பான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அது சிறப்பானது என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் அது பெரிய உதவியா இருக்கும். இந்த 2 பிள்ளைகள தேவையிலையும் அது பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, என்ன வைஃபம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறது உதவி செய்யறதுக்கு. இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் செய்யவே இயலாது. கணவன் மட்டும் நினைச்சு எந்த ஒரு குடும்பமும் உதவி செய்ய இயலாது. நான் கண்டது வாழ்க்கையில் யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு மனைவியிட சப்போர்ட்டும் கட்டாயம் தேவை.
குடும்பம்ன்றது தனிமை இல்லை, தனி ஒரு ஆள் இல்லை. உண்மையிலேயே அண்ணா வந்து அங்கே இந்த வரைக்குள்ளேயே 2-3 தடவை எனக்கு கால் பண்ணார். கொழும்புல இருந்து வந்துட்டு அங்கே ஜெர்மனில் இருக்கையும் கால் பண்ணினார், இங்கே வந்து கால் பண்ணார். தம்பி கேட்ட மாதிரி ஒழுங்குபடுத்துங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம், அதே மாதிரி ஆடைகள் வந்து இருக்குன்னு அதுலேயும் கொண்டு வந்த ஆடையை வந்து மிஸ் பண்ணிட்டார். அதுக்காக அந்த வந்த மக்களுக்கு பணத்தை வந்து வழங்கி இருந்தார். 2 லட்சம் ரூபா இருக்கு. 2 லட்சம் ரூபா பணம் இருக்கு. மாதிரி செஞ்சு அவங்க செலவு உங்களுக்கு நல்ல ஒரு கிரக பலன் வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சு. அண்ணா பிளான் பண்ணவும் இல்லை, நான் பிளான் பண்ணவும் இல்லை. அண்ணாவே வந்து அவ வந்து நேரடியாக தெரிவு செய்து 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு பயனுள்ள உதவி. இந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் வந்து தெரியும். இப்போ கணவன் இழந்து அவர் தான் இருந்தது. அவர் போக்கி வேலை செய்து அங்கங்கே போய் ஓரளவுக்கு ஏதோ வாக்கையிலாட்டியும் நம்மளாக பார்த்து கொண்டு இருந்தவர், என்ன அதை இதை செய்து பார்த்து கொண்டு இருந்தவர். கடைசியாக இப்போ யார்கிட்ட ஒரு உதவியும் இல்லாமல் அவள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தம்பி இருக்கிறார். அவர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்க்கணும். அவர் அதில் உழைச்சி வர்ற வருமானம்ன்றது அவைகளுக்கு அங்கே போதுமானதாக இல்லை அந்த வீட்டுக்கு. அவரை நம்பித்தான் இவர குடும்பம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அண்ணா செய்த உதவி ஒரு பெரிய ஒரு உதவி. எனக்கே வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு நாங்கள் சொல்ல இல்லாத அவையெல்லாம் மனம் வந்து அவையை விரும்பி செய்கிற உதவி தான் அது உதவி என்று சொல்கிறது. அப்படி ஒரு நிறைவான வாழ்வாதார உதவி ஒன்று செய்திருக்கிறார். உங்களுக்கு நான் அதை வந்து மாடாக வந்து வழங்குவேன். மாட்டை நீங்களே பாருங்கள். 6 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு குறைஞ்ச விலையில் எவ்வளோத்துக்கு நீங்கள் குறைச்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு மிகுதி பணம் உங்களுக்கு வரும். நோய் இல்லாத நான் அதை பார்த்து மாட்டோட தன்மை நான் தான் பார்த்து உறுதி செய்வேன். ஆனால் நீங்கள் மாட்டை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நான் இந்த இடமே ஃபுல்லாக எல்லா மாடு ஜேசி மாட்டுலேருந்து எல்லா மாடும் வளர்த்துருக்குறேன். அப்போ ஒரு மாட்டை நீங்கள் பேசி தீர்மானித்து இது செய்து போட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்குரிய பணத்தை தந்துட்டு மிகுதி 2 லட்சம் ரூபா பணத்தில் மிகுதி பணத்தை உங்களோட கையில் தருவேன். கோடி நன்றி. நான் பெரிய பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய ஒரு உதவி. இது ஒரு நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் சரி, எனக்கு கேள்விப்பட்டதுதான் எனக்கு நீங்க செய்ய உதவி. நான் நேற்று கூட யோசிச்சேன், நான் வெறும் இல்லாம நான் என்ன செய்ய போறேன் 2 பிள்ளைகளை வச்சு அப்படி ஒரு யோசனையில இருந்தேன். ஆழம் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அடிக்க ஒருக்கா கதைச்சதாகவும் இது செய்தாகவும் கேள்விப்பட்டேன். பெரிய ஒரு இது செய்திருக்கிறீங்க, பெரிய சந்தோஷம். நன்றி. எங்களுக்கு செய்யற ஒரே நன்றி கூட நீங்க நல்லா உண்மையிலேயே இந்த வாழ்வாதாரத்தை நினைச்சு நான் வந்து சந்தோஷப்படுறேன். அதே நேரம் இது வந்து பிளான் பண்ணி கொடுத்ததில்லை, எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம். எதேச்சியாக வந்து அவள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக சாப்பாடும் அந்த ஆடைகளும் வழங்குறேன்றோன்னா அப்போ அவையும் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் அவள் ஒரு கஷ்டமான நல்ல பாட்டில் இருக்கிறான்றதுக்காக நாங்கள் கூப்பிட்டது. அப்போ கூப்பிட்ட இடத்துல அண்ணாவே அவாவை பார்த்துட்டு இவ்வளவு பேர் அதுக்குள்ளே வந்தது, நிறைய பேர் அதுக்குள்ளேயே தெரிவு செய்து அவள் அந்த பொருளை வழங்கைக்குள்ளே கையை மேலாமல் நின்றவா. அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் அவள் ஒரு முன்னாள் போராளி, ஏற்கனவே குழாய் கிணறு உதவியும் வந்து வழங்கியிருந்தேன். அதை ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு நிறைவான உதவி. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துங்க, எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அதுக்கு பிறகு அதை எல்லாம் உங்களுக்கு வழங்கி வைக்கக்குள்ளே அந்த வீடியோ ஒன்று எடுத்து அண்ணாக்கு அனுப்பி விடுவேன். சரியா? சரி அண்ணா, நன்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இனி எப்போ வர்றது இலங்கைக்கு? திடீர்னு வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லியிருந்தா, நீங்க இந்த காரியங்களை என்னங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யாது. நீங்க அதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்ததுக்காக உங்களுக்கு மயூரிக்கு நன்றியை வந்து தெரிவிக்கிறீங்க. அதே மாதிரி அக்காவும் வந்து நான் சொன்னதுதான், இப்போ குடும்பமாக இணைந்து வந்து இந்த உதவியை வந்து செய்திருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டா மனுஷன் மட்டும் நினைச்சு தாய் தகப்பனுக்கோ இல்லை பிறருக்கோ யாருக்கு உதவி செய்கிறாண்டாலும் கணவர் மட்டும் நினைச்சு செய்யலாது, அது மனைவியும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்தால் வந்து உதவி செய்ய முடியும். அதே மாதிரி 2 பேரும் வந்து இணைஞ்சு எப்படி ஒரு அழகான உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அதே மாதிரி அவருடைய தங்கை என்ன பேர் அவாக்கு? ஜசிந்தான்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியில் இருக்கிற அவருடைய தங்கைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவாட ஒரு 75,000 ரூபா பணமோ ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. அதை விட நீங்கள் மிகுதி பணத்தை போட்டு சேர்த்து தான் இந்த பணத்தை உதவி வந்து செய்திருக்கணும். 15 வயதில் தான் ஒரு மகன் இறந்தான்னு சொன்னீங்க. என்ன டெனிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் இதை சிறப்பிக்கிற விதமாக. அதே மாதிரி அவர் இங்கே வரைக்குள்ள அவருடைய மகளும் வந்து காசு கொடுத்து விட்டுருக்குறான், நீங்கள் போய் இங்கே உள்ள உறவுகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதை நேராக வந்து பார்த்து செய்கிறதுல உள்ள எல்லாமே இது செய்கிறது கூட என்ன கிடைக்கும்னா ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம இதை செய்தோம் அப்படின்ற அதை நேராக வந்து பார்த்து செய்யக்குள்ளே அவைகளுக்கு அதில் ஒரு முழுமையான திருப்தி இருக்கும். அதுவும் உண்மையிலேயே தேவையோட ஒரு ஆளுக்கு வந்து செய்திருக்கணும். சரி, என்ன மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். சரி, என்னென்ன
அதுவும் கண்டு சின்ன இந்த மாதம் போடணும்ன்றது இல்லை போட்டபடி இருக்கிறது. இல்லாட்டி வெறுப்பாயிரும். மாடு வளர்ப்புல வந்து வெறுப்பாயிரும். மேன் வெறுப்பாயிரும்னு சொன்னா மாடை வச்சு அவுத்து கட்டி கொண்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கிற வருமானம் பார்க்காம அது வந்து ஒரு வெறுப்புணர்வை தரும். அதுவே உடனே பால் கறக்கக்கூடிய மாதிரிக்கு அதில் வருமானம் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தால் எனக்கு தெரிஞ்சதில் சாதாரணமாக 5-6 லிட்டர் பால்ன்னு சொன்னாலே ஒரு 1000-1200 சாதாரணமான ஒரு வருமானம் நார்மலாக வந்து கொண்டிருக்கும். வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும். அது கண்டு காசாக வந்து ஒவ்வொரு கண்டு கண்டு அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். நானும் பார்க்குறேன். எனக்கும் இப்போ